வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். அனைவருக்கும் வணக்கம். நாம் போன வீடியோவில் சிங்குலர் நவுனை ப்ளூரலாக ஆக்கிறதுக்கு ஈஸியான மெத்தடெல்லாம் பார்த்தோம். இந்த வாரம் சிங்குலர் ப்ளூரல்லையே எந்தெந்த சிங்குலர் நவுனுக்கு ப்ளூரலாக மாற்றுறதுக்கு இஎஸ் அப்படிங்கிறத சேர்க்கணுங்கிறத விவரமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? சிங்குலர் ப்ளூரல் வேர்ட்ஸ் வித் இஎஸ், அதாவது எந்தெந்த சிங்குலர் நவுன் வந்து எஸ்ன்னு முடிஞ்சாலோ இல்லைன்னா எஸ்எஸ் அப்படிங்கிற எழுத்தால் முடிஞ்சாலோ இல்லை எஸ்ஹெச் என்ற எழுத்தோ இல்லை சிஹெச் என்ற எழுத்தோ இல்லை ஓ இல்லைன்னா எக்ஸ், இந்த எழுத்துலலாம் முடிகிற அந்த நவுனுக்கு நம்ம ப்ளூரலாக மாற்றணுன்னு இஎஸ்ங்கிற எழுத்தை சேர்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். இப்போது ட்ரெஸ், டிஆர்இஎஸ்எஸ், ட்ரெஸ், இப்படி அந்த வார்த்தை எஸ்எஸ்ன்ற முடிகிறதுனால அதனோட ப்ளூரல் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு வரும். அதே போல் இப்போ விஷ், டபிள்யூஐஎஸ்ஹெச், இந்த வார்த்தை எஸ்ஹெச் அப்படிங்கிற எழுத்துல முடிகிறதுனால இதை நாம் விஷஸ் அப்படின்னு ப்ளூரலாக வரும். பெஞ்ச், பிஇஎன்சிஹெச், பெஞ்ச், பெஞ்சுங்கிற வார்த்தை சிஹெச்ங்கிறதுல முடியுது. அப்போ அதுக்கு ப்ளூரல் பெஞ்சஸ், இஎஸ் சேர்த்து பெஞ்சஸ் அப்படின்னு வரும். இப்போது அதே போல் பாக்ஸ்ன்ற வார்த்தையில் பிஓஎக்ஸ், எக்ஸ் என்ற எழுத்தில் முடிகிறதுனால அது ப்ளூரலாக மாறும்போது பாக்ஸஸ் அப்படின்னு வரும். அடுத்து டொமேட்டோ, டிஓஎம்ஏடிஓ, டொமேட்டோ, இந்த வார்த்தை ஓங்கிற எழுத்தில் முடிகிறதுனால அதை நாம் ப்ளூரலாக மாற்றும்போது டொமேட்டோஸ் அப்படின்னு வரும். இது போல் டொமேட்டோ, பொட்டேட்டோ எல்லாமே இஎஸ்ல வரும். இந்த ஃபார்முலாவை குழந்தைங்களுக்கு சொல்லி தந்தோம்னா அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ ஃபார்முலா தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே அவங்களுக்கு இன்னும் சொல்லி தந்தோம்னா அவங்க இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க. வீட்லேயே ட்ரெஸ் இருக்கும், பாக்ஸு, டொமேட்டோ என்னென்னலாம் இருக்குதோ அதை வச்சு அவங்களுக்கு நம்ம சிங்குலர் ப்ளூரலை ஈஸியாக சொல்லலாம். ட்ரெஸ், ட்ரெஸ்ஸஸ், விஷ், விஷஸ், பாக்ஸ், பாக்ஸஸ், டொமேட்டோ, டொமேட்டோஸ், இப்படி நம்ம என்னென்னலாம் இருக்குதோ அதை நம்ம காட்டலாம். ஸ்கூலில் அவங்களுக்கு பெஞ்செல்லாம் இருக்கும், அதை வச்சு அவங்களுக்கு பெஞ்ச், பெஞ்சஸ் அப்படின்லாம் சொன்னாலும் அவங்க அதை ஈஸியாக எந்தெந்த சிங்குலர் நவுனுக்கு இஎஸ் வருங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க. இது வந்து சிங்குலர் ப்ளூரல் வேர்ட்ஸ் வித் இஎஸ். எந்தெந்த சிங்குலர் ப்ளூரலுக்குலாம் இஎஸ்ன்னு வார்த்தை வரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சார்ட் இது. இது வந்து பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எஸ்ன்னு முடிகிற வார்த்தையை வந்து சர்க்கிளில் பண்ணியிருந்தோம். இந்த இஎஸ்ன்னு முடிகிற வார்த்தைக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்க்கும்போது எந்தெந்த வார்த்தையெல்லாம் எஸ்எஸ்ன்னு முடியுது, எந்தெந்த வார்த்தை எஸ்ஹெச்ன்னு முடியுது, எந்தெந்த வார்த்தைங்க சிஹெச் முடியுது, எது எதெல்லாம் எக்ஸ்ன்னு முடியுது, எந்தெந்த வார்த்தைங்க ஓன்னு முடியுதுன்னு எல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அதே சமயத்தில் இந்த எஸ்எஸ்ன்னு முடிகிற வார்த்தைக்கு ப்ளூரல் ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிறதையும் அவங்க பார்ப்பாங்க. அவங்க ஒவ்வொன்றா திறந்து பார்க்கும்போது அவங்க வந்து வெளிப்பக்கம் சிங்குலரையும் உள்பக்கம் ப்ளூரல் நவுனையும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இது திறந்து பார்க்குறதுக்கு ஒரு விளையாட்டாகவும் இருக்கும். அவங்க கலர் கலராக இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு விளையாட்டாகவே தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க ரொம்பவும் விரும்புவாங்க. எத்தனை முறை வேணாலும் திறந்து பார்த்து படிக்கவும் செய்வாங்க. மறுபடியும் படிக்கும்போது இதெல்லாம் அவங்க மனசுக்கு நல்லா பதிஞ்சிடும். எந்தெந்த சிங்குலர் நவுனுக்கு ப்ளூரலாக மாற்றுறதுக்கு இஎஸ் சேர்க்கணுங்கிற ஃபார்முலாவையும் அவங்க ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்து குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு வைக்கலாம். ஒர்க் ஷீட்டில் அழகாக சின்ன பிக்சர்ஸ்லாம் வரைஞ்சி தந்தோம்னா அவங்க அந்த பிக்சர்ஸ்க்கு கலரும் அடிச்சுட்டு சிங்குலர் ப்ளூரலும் அழகாக எழுதிடுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா? உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.